ஹாய் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேக்னடிசம் அண்டு மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற யூனிட் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு மேக்னடிசம். மேக்னெட், நோ டவுட் தேர் பிஹேவியர் வில் அட்ராக்ட் எவ்ரி ஒன். காந்தம், அதன் தன்மையில் அனைவரையும் ஈர்க்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். தி வேல் enjoy their benefits to lead a modern luxurious life. அதே போல் இந்த காந்தத்தின் பயன்களை கொண்டு இந்த உலகம் நவீன சொகுசு வாழ்க்கை அனுபவிக்குது அப்படின்னு சொல்கிறோம். தி ஸ்டடி ஆஃப் மேக்னெட் fascinated scientists around our globe for many centuries and even now. அதாவது பல நூற்றாண்டுகளாக காந்தம் பற்றிய படிப்பானது உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு அறிஞர்களுக்கு கவர்ந்தலுக்கு கூடியதாகவும் இருந்து வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறோம். அது இப்போவும் அதான் நடக்குது. இன்னும் கூட அந்த காந்த பற்றிய ஆய்வு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டோர் ஃபார் ரிசர்ச் ஆன் மேக்னெட் இஸ் ஸ்டில் ஓப்பன். அதனுடைய ஆய்வு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னடிசம் இன் ஓல்டன் டேஸ். மேக்னடிசம் exists everywhere for tiny particle like electron to the entire universe. எலக்ட்ரான் போன்ற நுண்துகளிலிருந்து பிரபஞ்சம் வரை எங்கும் காந்தவியல் நீக்கமர நிறைந்தது. அது எல்லா இடத்துலையும் சிறிய துகள்லேருந்து பெரிய பொருள்லாம் எல்லா இடத்துலையும் இந்த காந்தவியல் நிறைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டரிக்கலி தி வேல் மேக்னடிசம் வாஸ் derived ஃப்ரம் அயான் ஓர் மேக்னடைட். அதாவது நம்ம வரலாற்று பூர்வமாக பார்த்தோன்னா மேக்னடிசம் அப்படிங்கிறது மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு இரும்பு தாதுவின் பெயரிலிருந்து தான் உருவானது அப்படின்னு சொல்கிறோம். இன் ஓல்டன் டேஸ் மேக்னெட்ஸ் ஆர் யூஸ்டு. அது பழங்காலத்தில் பார்த்தோன்னா இந்த மேக்னெட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணால் மேக்னெட்டிக் காம்பஸ் ஃபார் நேவிகேஷன். அதாவது பழங்காலத்தில் காந்தங்கள் திசை காட்டும் கருவிகள் தயாரிக்கிறதுக்கு, மேக்னெட்டிக் தெரபி ஃபார் ட்ரீட்மெண்ட், அதே போல் காந்த சிகிச்சைக்காகவும் பயன்படுத்தினாங்க. ஆல்சோ யூஸ் இன் மேஜிக் ஷோஸ். அதாவது தந்திர காட்சிகளை செஞ்சு காட்டுறதுக்கு நம்ம பழங்காலத்தில் இந்த மேக்னெட்ஸ் பயன்படுத்தணும். மேக்னடிசம் இன் மாடர்ன் டேஸ். நவீன உலகில் தி மாடர்ன் டேஸ் மெனி திங்ஸ் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் கண்டெயின் மேக்னெட்ஸ். அதாவது நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான பொருள் பார்த்தோன்னா இந்த காந்தங்கள் இருக்குது. மோட்டார்ஸ், மின் இயந்திரங்கள், சைக்கிள் டைனமோ, மிதிவண்டி, மின்னியற்றிகள், லவுட் ஸ்பீக்கர், ஒலிபெருக்கிகள், மேக்னெட்டிக் டேப்ஸ் யூஸ்டு இன் ஆடியோ அண்டு வீடியோ ரெக்கார்டிங். ஒலி மற்றும் ஒளிப்பதிவிற்கும் பயன்படும் காந்த நாடாக்கள் பயன்படுத்துகிறோம். மொபைல் ஃபோன், அலைபேசியில், ஹெட்ஃபோன்ஸ், குறு ஒலிபோனில் பயன்படுத்துகிறோம். எம்ஆர்ஐ ஸ்கேன், மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லையும் பார்த்தோன்னா நம்ம இந்த மேக்னடிசம் தான் யூஸ் பண்ணுறோம் சொல்கிறோம். சிடி, பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க் ஆஃப் லேப்டாப், ரெஃப்ரிஜிரேட்டர், டோர், ஜெனரேட்டர் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா அதாவது குறுந்தகடு, பேனா வடிவ சேமிப்பான்கள், மடிக்கணினியில் உள்ள வன்தகடுகள், குளிர்பதன பெட்டி கதவுகள், மின் ஏற்றிகள் போன்றவை இதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ மாடர்ன் டேஸில் பார்த்தோன்னா நம்ம இந்த மேக்னடிசம் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னடிசம். ஏர்லியர் போத் எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னடிசம் were thought to be two independent branches in physics. அதாவது நெடுங்காலம் பார்த்தோன்னா மின்னியல் மற்றும் காந்தவியல் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்ற இயற்பியலின் இரு வேறு பிரிவுகள் அப்படின்னு நம்பப்பட்டது. எப்படின்னா இன் 1820 ஹச்சி ஆஸ்டேட்டின் அப்சர்வ் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் கெப்ட் நியர் எ கரண்ட் கேரிங் ஒயர். அது கரண்ட் போகக்கூடிய ஒரு ஒயருக்கும் பக்கத்தில் இந்த காம்பஸ் நீடில் வச்சு அப்படின்னா அந்த காம்பஸ் நீடிஸ் டிஃப்ளெக்ஷன் காட்டும் அப்படிங்கிறத இந்த ஆஸ்டேட்டினுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா ரெண்டு இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது
இதுக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லைன்னு சொல்லி இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோன்னா திஸ் யூனிஃபைட் தி டூ டிஃப்ரெண்ட் branches எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னடிசம் as a single subject எலக்ட்ரோமேக்னடிசம் இன் ஃபிசிக்ஸ். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த காந்தவியல் மின்னியல் அப்படின்னு இருந்தது பார்த்தோன்னா மின்காந்தவியல் அப்படிங்கிற ஒரே பிரிவு வந்து மாறிடுச்சு. திஸ் யூனிட் நான் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் அண்டு தேர் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது காந்தங்கள் பற்றிய அடிப்படை பண்புகள் வந்து பற்றி பார்க்க போகிறோம். லேட்டர் ஹவ் எ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிஹேவ் லைக் எ மேக்னெட் இஸ் ப்ரெசன்டட். அதாவது இங்கே பார்த்தோன்னா ஹியர் ஒன்லி ஸ்டடி கரண்ட் நாட் டைம் வேரிங் கரண்ட் இஸ் கன்சர்ட். இங்கே வந்து மாறாத மதிப்புள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தி வந்து எவ்வாறு வந்து காந்தம் மூலம் செயல்படுது அப்படின்னு பற்றி பார்க்க வரோம். நம்ம வேறு யார் கரண்டை பற்றி நம்ம பார்க்கல. எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்டு மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ், புவி காந்தப்புலம் மற்றும் புவி காந்தப்புல கூறுகள். தி நீடில் இன் எ மேக்னெட்டிக் காம்பஸ் ஆர் ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் comes to rest in a position which is approximately along the geographical north-south direction of earth. அதாவது திசை காட்டும் கருவியில் உள்ள காந்த ஊசி அல்லது தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் போன்றவை கிட்டத்தட்ட புவியின் வடக்கு தெற்கு திசையில் நிற்கும் அப்படின்னு சொல்கிறோம். தி நார்த் போல் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் இஸ் attracted towards the magnetic south pole of the earth which is near the geographic north pole. அதாவது திசை காட்டும் காந்த ஊசியின் வடமுனை புவியின் வடமுனைக்கு அருகே உள்ள காந்த தென்முனையால் ஈர்க்கப்படும். சிமிலர்லி தி சவுத் போல் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் இஸ் attracted towards the magnetic north pole of earth which is near the geographic south pole. இதே போல் காந்த ஊசியின் தென்முனை புவி தென்முனைக்கு அருகே உள்ள காந்த வடமுனையால் ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜியோ மேக்னடிசம் ஆர் டெரஸ்ட்ரியல் மேக்னடிசம், தி branch of physics which deal with the earth magnetic field is called geomagnetism or terrestrial magnetism. அதாவது புவியின் காந்தப்புலம் பற்றி படிக்கும் இயற்பியலின் பிரிவுக்கு புவி காந்தவியல் அல்லது நில காந்தவியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எலமெண்ட்ஸ் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட், புவி காந்தப்புலத்தின் கூறுகள். தேர் ஆர் 3 quantities required to specify the magnetic field of the earth on its surface. அதாவது புவிப்பரப்பில் உள்ள அதன் காந்தப்புலத்தை குறிப்பிடுவதற்கு 3 அளவுகள் தேவைப்படுது. often called as the element of earth is magnetic field. இதான் வந்து புவி காந்தப்புலத்தின் கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன டைப்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், அதாவது காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் டிப் ஆர் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன், காந்த சரிவு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம தான் தி ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் தி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு, பிஹெச்னு சொல்லுவோம். புவி காந்த புலத்தின் கிடைத்தல கூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜியோகிராஃபிக் ஈக்குவேட்டர், புவி நடுவரை. டே நைட் அக்யூர் பிகாஸ் எர்த் ஸ்பின் அபவுட் an axis called geographic axis. புவி அச்சை பொறுத்து புவி தன்னைத்தானே சுற்றுதால் இரவு பகல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். தி வெர்டிக்கல் பிளேன் பாசிங் த்ரூ தி ஜியோகிராஃபிக் ஆக்சிஸ் இஸ் கால் ஜியோகிராஃபிக் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது புவி அச்சு வழியாக செல்லும் செங்குத்து தளத்துக்கு புவி துருவத்தளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். A great circle perpendicular to earth geographic axis is called geographic equator. அதாவது நம்ம இந்த புவி அச்சுக்கு செங்குத்தாக கருதப்படும் மிக பெரிய வட்டக்கோட்டிற்கு வந்து புவி நடுவரை கோடு அல்லது பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர், காந்த நடுவரை கோடு. தி ஸ்ட்ரைட் லைன் which connect magnetic poles of earth is known as magnetic axis. புவி காந்த முனைகளை இணைக்கும் நேர்கோட்டுக்கு காந்த அச்சு அப்படின்னு சொல்லுவோம். A vertical plane passing through magnetic axis is called magnetic
மெரிடியன். காந்த அச்சு வழியாக செல்லும் செங்குத்து தளத்துக்கு காந்த துருவத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். A great circle perpendicular to earth magnetic axis is called magnetic equator. புவி காந்த அச்சுக்கு செங்குத்தாக கருதப்படும் ஒரு மிகப்பெரிய வட்டக்கோட்டிற்கு காந்த நடுவரை கோடு அல்லது காந்த மத்திய ரேகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டிக்ளினேஷன் ஆர் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். காந்த ஒதுக்கம். When a magnetic needle is freely suspended, the alignment of the magnet does not exactly lie along the geographic meridian. அதாவது காந்த ஊசி ஒன்றினை தடையின்றி தொங்கிடும் போது புவி துருவத்தளத்தின் மிக சரியாக நிற்காது. The angle between magnetic meridian at a point and geographical meridian is called declination or magnetic declination. புள்ளி ஒன்றின் காந்த துருவத்தளத்திற்கும் புவி துருவத்தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் தான் வந்து காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அட் ஹையர் லேட்டிடியூட் தி டிக்ளினேஷன் இஸ் கிரேட்டர், whereas near the equator the declination is smaller. உயர்ந்த குறுக்கோடுகளுக்கு காந்த ஒதுக்கம் பெருமமாகவும் புவி நடுவரைக்கு அருகே இதன் மதிப்பு வந்து சிறுமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா declination angle is very small and for Chennai the magnetic declination angle is -1 degree 16 minutes. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காந்த ஒதுக்கம் வந்து மிக சிறிய மதிப்பு வந்து பெற்றது. இது சென்னையில் பார்த்தோம்னா -1 டிகிரி 16 மினிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டிப் ஆர் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன், அதாவது காந்த சரிவு. தி ஆங்கிள் சப்டெண்டட் பை தி எர்த் total magnetic field B vector with the horizontal direction in the magnetic meridian is called tip or magnetic inclination at a point. இது வந்து கேபிட்டல் ஐ அப்படின்னு சொல்லுவோம். அது புள்ளி ஒன்றின் புவியின் மொத்த காந்தப்புலம் பி வெக்டர் அப்படிங்கிறது காந்த துருவத்தளத்தின் கிடைத்தள திசையுடன் ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் பார்த்தோன்னா காந்த சரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட வேல்யூ பார்த்தோன்னா அது சென்னை இன்க்ளினேஷன் ஆங்கிள் இஸ் 14 டிகிரி 28 மினிட்ஸ். அதாவது சென்னையில் சரிவு கோணம் பார்த்தோம்னா 16 டிகிரி 28 மினிட்ஸாக இருக்கும். ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் BH. தி காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் தி ஹரிசாண்டல் டைரக்ஷன் இன் தி மேக்னெட்டிக் மெரிடியன் இஸ் கால்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது காந்த துருவத்தளத்தின் கிடைத்தள திசையில் உள்ள புவிக்காந்த புலத்தின் கூறு தான் பார்த்தீங்கன்னா புவிக்காந்த புலத்தின் கிடைத்தள கூறு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து BH அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்கலாம். டெனரேட்டட் பை BH. அதில் BE அப்படிங்கிறது நெட் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். இங்கே எந்த ஒரு புள்ளி இருக்கக்கூடிய புள்ளியில் புவியின் மின்புலம் தான் இருந்தால் அது புவியினுடைய காந்த புலம் தான் பார்த்தீங்கன்னா PE அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். BE கேன் பி ரிசால்வ்டு இன் 2 perpendicular components. இந்த BE பார்த்தோன்னா 2 செங்குத்தாக இருக்க கூறுகளை வந்து பகுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஹரிசாண்டல் காம்பனன்ட் கிடைத்தள கூறு பார்த்தோம்னா BH ஈக்குவல் டு BE cos I. அதே செங்குத்து கூறு வெர்டிக்கல் காம்பனன்ட் பார்த்தோம்னா PV ஈக்குவல் டு BE sin I அப்படின்னு சொல்லலாம். இப்போ tan I ஈக்குவல் டு BV பை BH அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அட் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் காந்த நடுவரையில் புவிக்காந்த புலம். The earth magnetic field is parallel to the surface of earth. The needle of magnetic compass rests horizontally at the angle of tip. I is equal to 0 degree. இப்போ BH equal to BE cos I இருக்கும். ஐக்கு 0னா cos 0க்கு எல்லி வந்து 1. அதனால் BH equal to B இருக்கும். sin 0க்கு எல்லி வந்து 0. அப்போ BV is equal to 0 இருக்குது. அப்போ hence at equator the horizontal component is maximum, vertical component is 0. அதாவது புவிக்காந்த புலம் புவி பரப்புக்கு இணையாக இருக்கும்போது திசை காட்டும் கருவியின் குறிப்பு வந்து I equal to 0ன்னு சொல்லுவோம். இதில் சரிவு கோணத்தில் வந்து ஓய்வடையுது. அப்போ BH வேல்யூ வந்து BEயாக இருக்குது. BB வந்து 0. ஏன்னா இங்கே cos 0 வேல்யூ வந்து 1, sin 0 வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நடுவரில் பார்த்தோன்னா கிடைத்தள கூறு வந்து பெருமாகவும் செங்குத்து கூறு வந்து சிறுமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அட் மேக்னெட்டிக் போல்ஸ் காந்த துருவத்தளங்களில் புவிக்காந்த புலம். தி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். புவிக்காந்த புலம் புவி பரப்புக்கு செங்குத்தாக உள்ள போது திசை காட்டும் கருவியில் குறிப்பு பார்த்தோன்னா
I equal to 90 சொல்லுவோம். தி நீடில் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பஸ் ரெஸ்ட் வெர்டிக்கலி அட் தி ஆங்கிள் ஆஃப் டிப் I is equal to 90 degree. இப்போ BH is equal to BE cos 90 degree cos 90 degree 0. அப்போ BH is equal to 0 அப்படின்னு சொல்லி போடுவோம். BB is equal to BE sin 90 degree sin 90 degree 1. இப்போ BB is equal to BE அப்படின்னு வந்திருக்கும். ஹென்ஸ் அட் போல்ஸ் பார்த்தோம்னா தி வெர்டிக்கல் காம்பனண்ட் இஸ் மேக்ஸிமம் அண்டு ஹரிஜனல் காம்பனண்ட் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து BH வேல்யூ வந்து 0, BE வேல்யூ BE அப்படின்னு இருந்துச்சு. அப்போ காந்த துருவத்தலங்கள் செங்குத்து கூறு வந்து பெருமாகும், கிடைத்தல் கூறு வந்து சுழியாகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட், காந்தத்தின் அடிப்படை பண்புகள். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், காந்த இருமுனை திருப்புத்திறன், இது வந்து PM அப்படின்னு சொல்லுவோம். QM அப்படிங்கிறது ஃபோல் ஸ்ட்ரென்த் ஆஃப் பார் மேக்னெட், அதாவது முனை வலிமை வந்து QM அப்படின்னு சொல்லலாம். Lங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜியோமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் பார் மேக்னெட் O அண்டு ஒன் எண்ட் ஆஃப் தி ஃபோல், அதாவது காந்தத்தின் வடிவியல் மையம் ஓவிலிருந்து அதன் ஒரு முனையின் நீளம் வந்து L அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எப்படி சொல்லலாம்னா, தி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் டிஃபைன் ஆஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் இட் போல் ஸ்ட்ரென்த் அண்டு மேக்னெட்டிக் லென்த். காந்தத்தின் முனை வலிமை மற்றும் காந்தத்தின் நீளம் இவற்றின் பெருக்கல் பலன் தான் வந்து காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வெக்டார் அலகு அப்படின்னு சொல்லுவோம். டி வெக்டார் அப்படிங்கிறது தி வெக்டார் ட்ரான் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல் அண்ட் இட் மேக்னிடியூட் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2L அப்படின்னு சொல்லுவோம். இந்த டி வெக்டர் அப்படிங்கிறது தென் முனையிலிருந்து வடமுனை வரை வரையப்பட்ட வெக்டரை குறிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதில் என் முனை பார்த்தோம்னா டி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் ஈக்குவல் டு 2L அப்படின்னு சொல்லுவோம். தி மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் PM ஈக்குவல் டு 2QML அப்படின்னு சொல்லுவோம். காந்த இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பு PM ஈக்குவல் டு 2QML. யூனிட் பார்த்தோம்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல், அதாவது காந்த இருமுனை திருப்புத்திறன் திசை பார்த்தோம்னா தென்முனையிலிருந்து வடமுனை நோக்கி வந்து இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த புலம், தி ரீஜியன் ஆர் ஸ்பேஸ் அரவுண்ட் எவ்ரி மேக்னெட் within which it influence will be built by keeping another magnet in that region. அதாவது ஒரு காந்தத்தை சுற்றியுள்ள பகுதி அல்லது வெளியில் அக்காந்தத்தின் தாக்கம் வேறொரு காந்தத்தை வைக்கும்போது உணரப்பட்டால் அந்த காந்தத்தை சுற்றியுள்ள பகுதி வந்து அல்லது வெளியே வந்து காந்தப்புலமாகும் அப்படின்னு சொல்லுவோம். தி மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார் அட் a point is defined as the force experienced by the bar magnet for unit pole strength. அதாவது ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்டக்காந்தம் உணரக்கூடிய விசை தான் வந்து அப்புள்ளியின் காந்தப்புலம் B வெக்டர்னு சொல்லி வரையறுக்கலாம். இதை B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு F வெக்டர் பை QM அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் பார்த்தோம்னா நியூட்டன் ஆம்பியர் இன்வர்ஸ் 1 மீட்டர் இன்வர்ஸ் 1. டைப்ஸ் ஆஃப் மேக்னெட். மேக்னெட் வந்து 2 டைப்ஸ் ஆகுது. ஒன்று வந்து நேச்சுரல் மேக்னெட் இயற்கை காந்தம், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் செயற்கை காந்தம்னு சொல்லுவோம். நேச்சுரல் மேக்னெட் வீக் ஸ்ட்ரென்த் இர்ரெகுலர் ஷேப், அதாவது இதனுடைய வலிமை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே போல் இர்ரெகுலர் ஒழுங்கான வடிவத்தில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இது வலிமை குறைந்தவையாக இருக்கும், அதே போல் ஒழுங்கற்ற வடிவத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அயான், நிக்கல், கோபால் இதெல்லாம் பார்த்தோமா நம்ம நேச்சுரல் காந்தத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் டிசைட் ஸ்ட்ரென்த் அண்டு ஷேப், அதை நமக்கு தேவையான வடிவத்தில் உருவாக்க முடியும், அதே போல் நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து நமக்கு எவ்வளோ வலிமை தேவையோ அந்த வலிமைக்கு ஏற்ற மாதிரி இந்த செயற்கை காந்தத்தை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா, ஒன்று ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், அல்லது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பார் மேக்னெட் ரெக்டாங்குலர் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உருவாக்கக்கூடிய இந்த காந்தம் வந்து செவ்வக வடிவத்திலோ அல்லது உருளை வடிவத்திலோ வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். A freely suspended bar magnet will always point along the north-south direction. அதாவது சட்டக்காந்தின் பண்புகள். தடையின்றி தொங்கிடப்பட்ட சட்டக்காந்தம் எப்போதும் பார்த்தீங்கன்னா வட தென் திசையில் நோக்கி தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறோம். A magnet attract or repel another magnet or magnetic substance towards itself.
அது ஒரு காந்தம் மற்றொரு காந்தத்தை அல்லது காந்த பொருளை வந்து தன்னை நோக்கி ஈர்க்கும் அல்லது விலக்கும். தி அட்ராக்டிவ் ஆர் repulsive force இஸ் மேக்ஸிமம் நியர் தி எண்ட் ஆஃப் பார் மேக்னெட். அதே போல் அந்த தன்னை நோக்கி ஈர்க்கும் அல்லது விலக்கும் இந்த ஈர்ப்பு வந்து முனைவு பகுதியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது இந்த ஈர்ப்பு அல்லது விலக்கு விசை வந்து சட்டகாந்தின் முனைகளின் வலிமையாக காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். when a bar magnet is tipped into iron filling they cling to the end of the magnet. அதே போல் சட்டகாந்தம் ஒன்றின் வந்து இரும்பு துருள் தேய்ச்சி எடுக்கும்போது அதன் முனையில் வந்து இரும்பு துருள் வந்து அதிகமாக ஒட்டிக்கொள்ளும். ஏன்னா அந்த முனையில் வந்து அதிகமான வலிமையினால அதிகமாக வந்து ஒட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். when a magnet is broken into pieces each piece behave like a magnet with holes at its end. ஒரு காந்தம் துண்டுகளாக உடையும் போது அதன் ஒவ்வொரு துண்டும் வடமுனை மற்றும் தென்முனை கொண்ட ஒரு காந்தம் போன்று செயல்படும் அப்படின்னு சொல்கிறோம். டூ fold of magnet have fold strength equal to one another. அது காந்தத்தின் ரெண்டு முனைகளும் பார்த்தீங்கன்னா சம முனை வலிமை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தி length of bar magnet is called geometrical length and the length between two magnetic poles in a bar magnet is called magnetic length. Net have fold strength equal to one another. அதாவது சட்டகாந்தம் ஒன்றின் மொத்த நீளம் வந்து அதன் வடிவியல் நீளம் என்றும் காந்த முனைகளுக்கு இடையே உள்ள நீளம் வந்து காந்த நீளம் என்றும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The magnetic length is always slightly smaller than geometrical length அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காந்த முனைகளுக்கு இடையே உள்ள நீளம் வந்து காந்த நீளம்னு சொல்லி வச்சு இருந்தாலும் காந்த நீளம் அப்படிங்கிறது எப்போதும் வடிவியல் நீளத்தை விட சற்று குறைவாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தி ரேஷியோ ஆஃப் magnetic length அண்டு geometrical length இஸ் 5/6 அப்படின்னு சொல்லுவோம். அது magnetic length பை geometrical length. magnetic length வந்து 6 சொல்கிறோம், geometrical வந்து 5 சொல்கிறோம். இப்போ வேல்யூ பார்த்தோம்னா 0.833 அப்படின்னு சொல்லலாம். magnetic field lines காந்தப்புல கோடுகள். magnetic field lines ஆர் கண்டினியூஸ் closed curve. காந்தப்புல கோடுகள் தொடர்ச்சியான மூடப்பட்ட வளைகோடுகளாகும். தி டைரக்ஷன் ஆஃப் magnetic field line இஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல் அவுட்சைட் தி மேக்னெட். அதாவது காந்தப்புல கோடுகளின் திசை வந்து காந்தத்துக்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னா வடமுனையிலிருந்து தென்முனை நோக்கி செல்லுது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இன்சைடில் பார்த்தோம்னா சவுத் போல் டு நார்த் போல் இன்சைட் தி மேக்னெட். அது உள்ளே பார்த்தோன்னா உள்நோக்கி திசையில் பார்த்தோன்னா அதாவது காந்தத்திற்கு உள்ளே தென்முனையிலேருந்து வடமுனை நோக்கி போகுது. இப்போ வெளியிலேருந்து பார்த்தோன்னா வடமுனையிலேருந்து தென்முனை நோக்கி போகுது, உள்ளே பார்த்தோம்னா தென்முனையிலேருந்து வடமுனை நோக்கி வந்து போகுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தி டைரக்ஷன் ஆஃப் magnetic field at any point on the curve is known by drawing tangent to the magnetic field line at that point. அதாவது மூடப்பட்ட வளைகோட்டின் எந்த ஒரு புள்ளியிலும் பார்த்தோம்னா உள்ள காந்தப்புலத்தின் திசை வந்து அப்புள்ளியில் உள்ள காந்தப்புல கோட்டுக்கு வரையப்படும் தொடுகோட்டின் திசையிலிருந்து நம்ம அறியலாம். magnetic field line never intersect each other. காந்தப்புல கோடுகள் எப்போதும் ஒன்றை வெட்டாது. otherwise the magnetic compass needle would point towards two different directions which is not possible. சப்போஸ் அவ்வாறு வெட்டுச்சு அப்படின்னா திசை காட்டும் கருவியில் உள்ள காந்த ஊசி வந்து ஒரே புள்ளியில் ரெண்டு வெவ்வேறு திசைகள் வந்து காட்டணும். இது வந்து நடைமுறையில் வந்து சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறோம். தி டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் தி ஃபீல்ட் லைன் டிட்டர்மைன் தி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது காந்த புலத்தின் வலிமைக்கு தக்கவாறு காந்த புலவோடு வந்து அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஸ்ட்ராங் வேர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் க்ரௌட். அது வலிமையான காந்த புலத்துக்கு கோடு வந்து மிக நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வீக் வேர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஆர் வெல் செப்பரேட்டட். சப்போஸ் வந்து வலிமை குறைந்த காந்த புலத்துக்கு வந்து கோடு வந்து இடைவெளி விட்டு காணப்படும் அப்படின்னு சொல்கிறோம். magnetic flux pi b. The number of magnetic field line crossing any area normally is defined as magnetic flux through the area.
அதாவது குறிப்பிட்ட பரப்புக்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகள் எண்ணிக்கை தான் வந்து காந்தப்பாயம் அப்படின்னு சொல்லுவோம். இதை மேத்தமெட்டிக்கலி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை பி இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். வெக்டார் சொல்லியிருக்குன்னா பிஏ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். இங்கே பியும் ஏ வந்து பர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ பி வெக்டார் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏ வெக்டார்ங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா, இந்த டீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்டு ஏ வெக்டார். ஸ்பெஷல் கேஸ் when b vector is normal to the surface, அது பரப்புக்கு செங்குத்தாக b வெக்டார் உள்ள போது, அதாவது டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரினா தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை பி ஈக்குவல் டு பிஏ மேக்ஸிமமாக இருக்கும். அது காந்தப்பாயம் வந்து பை பி வந்து பிஏவாக இருக்கும், பெருமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த காசுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா வேல்யூ வந்து 1 இருக்கும், அப்போ பிஏ மட்டும் கிடச்சிருக்கும். அடுத்தது when b vector is parallel to the surface, இப்போ டீட்டா equal to 90 டிகிரி, then magnetic flux phi b is equal to 0. அது பரப்புக்கு இணையாக இருக்கும்போது, பரப்புக்கு இணையாக வந்து b வெக்டர் இருக்கும்போது டீட்டா வந்து 90 டிகிரி இருக்கும். அப்போ காந்தப்பாயம் வந்து பை பி வந்து 0ன்னு சொல்கிறேன். ஏன்னா காஸ் 90 டிகிரி வேல்யூ வந்து 0, அதனால் வந்து பை பி இஸ் ஈக்குவல் டு 0. நான் முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம். சப்போஸ் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோன்னா தி ஈக்குவேஷன் கேன் பி ரைட்டன் as பை பி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். யூனிட் பார்த்தோம்னா வெஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தோம்னா எம் எல் ஸ்கொயர் டி இன்வர்ஸ் டு ஏ இன்வர்ஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எஸ்ஐ யூனிட்டில் தான் யூனிட் பார்த்தோன்னா வெஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சிஜிஎஸ் யூனிட் பார்த்தோன்னா மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா காந்தப்பாயம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவு. அடுத்து 1 வெஃபர் அப்படிங்கிறது 10⁸ மேக்ஸ்வெலுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி காந்தப்பாய அடர்த்தி, தி நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கிராசிங் ஃபார் யூனிட் ஏரியா கெப்ட் நார்மல் டு தி டைரக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அது காந்தப்புல கோடுகளுக்கு செங்குத்தாக உள்ள ஓரலகு பரப்பின் வழியாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை தான் வந்து காந்தப்பாய அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய யூனிட் பார்த்தோம்னா வெஃபர் மீட்டர் இன்வர்ஸ் டூ ஆர் டெஸ்லா அப்படின்னு சொல்லலாம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சீரான காந்தப்புலம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் said to be uniform if it has same magnitude and direction at all the point in a given region. அதாவது கொடுக்கப்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து புள்ளிகளிலும் காந்தப்புலத்தின் எண் மதிப்பு மற்றும் திசை ஆகியவை மாறாமல் இருந்தால் அது வந்து சீரான காந்தப்புலம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், locally earth magnetic field is uniform. அதாவது குறிப்பிட்ட சிறிய பகுதியில் புவி காந்தப்புலம் வந்து சீரான காந்தப்புலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த் ஹேஸ் சேம் வேல்யூ ஓவர் தி என்டையர் ஏரியா ஆஃப் யுவர் ஸ்கூல். உதாரணத்துக்கு பள்ளியில் நிலப்பரப்பு முழுவதும் வந்து புவிக்காந்தப்புலம் ஒரு மாறாத மதிப்பு வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சீரான காந்தப்புலம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் said to be non-uniform if the magnitude or direction or both vary at a different point in the region. சீரற்ற காந்தப்புலம் அது கொடுக்கப்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து புள்ளிகளிலும் காந்தப்புலத்தின் எண் மதிப்பு அல்லது திசை அல்லது ரெண்டுமே மாற்றம் அடைஞ்சுன்னா அது வந்து சீரற்ற காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பார் மேக்னெட். சட்ட காந்தம் ஒன்றின் காந்தப்புலம் வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து டைரக்ஷன் கொடுத்தது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டைரக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட். டைரக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் இஸ் நாட். அதாவது அடுத்து பார்த்தோம்னா டைரக்ஷன் இஸ் நாட் ஏ கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ஷன் கான்ஸ்டன்ட் ஆகுது, மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகுது. ரெண்டாவது பார்த்தோன்னா டைரக்ஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். டைரக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டாக இல்லை, மேக்னிட்யூட் வந்து கான்ஸ்டன்ட் இருக்குது. மூணாவது பார்த்தோம்னா போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட்டாக இல்லை. இந்த நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னிட்யூட் ஆஃப் பார் மேக்னெட். பார் மேக்னெட்டுக்கு எப்படி வந்தது மேக்னெட் வேல்யூன்னு சொல்லி தான் போட்டிருக்கு. அதாவது அந்த டயக்ராம் பார்த்தோம்னா நம்ம ஃபோல்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து ஈக்குவட்டல் பார்த்தோம்னா லைன்ஸ் வந்து ஒரே சேமாக இருக்க மாதிரி நமக்கு காட்டுது. இது வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம்.